அனைவருக்கும் வணக்கம். இது என்னோடய பைக் ட்ராவலில் அனதர் ஒரு வீடியோ தான். இது நம்ம தஞ்சாவூர் டவுன்லேருந்து பக்கத்தில் உள்ள ஆலக்குடிங்கிற கிராமத்துலேருந்து நம்ம வீடு வரைக்கும் உள்ள காணொலி வீடியோ தான் இது. பார்த்திங்கன்னா நம்ம பூதலூருக்கு ஒர்க்குக்காண்டி போயிருந்தேன். இன்றைக்கி பார்க்கல அங்கே ஒர்க்கு, அதனால் நான் கிளம்பி வந்துட்டேன். காலைல வரப்போ நம்ம ரிவர் சைடு இந்த கிராமம் இதெல்லாம் காட்டலாம் அப்படின்னு தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். அப்புறம் இது ஆடி மாதம் இல்லையா, காற்று அதிகமாக இருக்குது, நான் பேச முடியல. நான் வீட்டில் வந்து தான் இப்போ வாய்ஸ் ஓவர் பேசுகிறேன். இது நேராக வல்ல ரோடு, இது ஆலக்குடியிலேருந்து. நல்ல ஒரு ஆலக்குடிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுற்றிலும் ஒரு விவசாய கிராமம். தஞ்சாவூர் பக்கத்தில் நெருக்கி ஒரு விவசாய கிராமம். எப்போவுமே ஆற்றுல தண்ணி வந்துச்சுனாலே விவசாயம் நடந்துக்கிட்டே இருக்கும். இது வல்ல ரோடு. இது டேரெக்டாக இந்த ரோட்டில் போனால் நேராக போனால் ஏகவரியம்மன் கோயிலோட நம்ம வல்லம் போயிடலாம். இந்த சின்ன பசங்கள்லாம் சனி ஞாயிறுனா போதும் ஜாலியாக குளிச்சுட்டு விளாண்டுக்கிட்டு, நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். காலையில் போனால் போதும் குளிச்சுக்கிட்டே இருப்போம் ஆற்றுல. நாங்கள் டவுனில் உள்ள ஆற்றுல குளிப்போம். இது அங்கே தான் வந்துகிட்ருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடு போல், அந்த சைடு பார்த்திங்கன்னா தார் ரோடு, இந்த சைடு நார்மல் மண் ரோடு தான். இது மழை காலத்தில் வர முடியாது. இந்த சைடு யாரும் இந்த சைடு மழை காலத்தில் இந்த சைடு வந்துடுறாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே லெஃப்ட் சைடு, அந்த சைடு உள்ள ரோடு தான், வண்ணாரப்பேட்டை உள்ளே போகிற அந்த ரோடு தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் எதுக்காண்டி இந்த பக்கம் உங்களுக்கு காட்டுறேன்னா, இந்த கர்வ்ஸ், அதாவது இந்த வளைவு நெளிவுகள், ஆற்றோட வளைவு நெளிவுகள் வந்து இந்த பக்கத்துலேருந்து தான் ஷூட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால தான் இது கல்லணை கால்வாய் அப்படின்னு ரிஜிஸ்டரில் இருக்குது. நம்ம புதார்னு சொல்லுவோம். ஏன்னா புதார்னா புதுசாக வெட்டின ஆறு. வெள்ளைக்காரங்க பீரியடில் யார் வெட்டினது தெரில, அந்த டீட்டெயிலாம் நான் எடுக்கலை. வெள்ளைக்காரங்க பீரியடில் இந்த சைடு உள்ள பாசனம், இந்த சைடு உள்ள வயலுக்கெல்லாம் பாசனம் பெறணுன்னு அவங்க வெள்ளைக்காரங்க பீரியடில் செயற்கையாக வெட்டினார். இது இயற்கை ஆறு கிடையாது, செயற்கையாக வெட்டினார். கல்லணையிலேருந்து டைரெக்டாக எந்த ஒரு அணையுமே கிடையாது. அந்த சைடு உள்ள இதுக்கெல்லாம் தென்பெரம்பூர் இருக்குது, திருக்காட்டுப்பள்ளி டேம் இருக்குது. இந்த சைடு வந்து டைரெக்டாக கல்லணையிலேருந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். இது வந்துச்சுன்னா தஞ்சாவூர் டவுனில் 20 கண் பாலம் தான் இதோட. கல்லணைக்கு அப்புறம் உள்ள ஷட்ரு பார்த்திங்கன்னா பூக்காரத்தில் இருக்குது 20 கண் பாலம். அந்த பாலம் தான் அடுத்த ஷட்ரு. இந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 சைடுமே அந்த வளைவுகள் தெரியும். இந்த சைடும் வளைவு தெரியும், இந்த சைடும் பார்த்திங்கன்னா பேக் சைட்லேயும் ஒரு யூ மாதிரி உள்ள ஒரு அமைப்பு தெரியும். இதை கடந்து அப்படியே போயிட்டே இருந்தோம்னா ரைட் சைடெலாம் பார்த்திங்கன்னா அந்த கவர்மெண்ட்டில் தேக்கு மரம் இதெல்லாம் சாகுபடி பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப தூரத்துக்கு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம அந்த பைபாஸ் வரைக்கும், பிள்ளையார்பட்டி பைபாஸ் வரைக்கும் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே கடந்து வந்துக்கிட்டே இருந்தால் இயற்கை அமைப்பு. இந்த மழை காலத்துலாம் பார்த்திங்கன்னா, அதாவது கொஞ்சம் அப்படியே மழை சாரல் போடுற மாதிரி இருக்கிற காலகட்டம் தான் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் பயணிக்க சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வண்ணாரப்பேட்டை அந்த பாலத்துக்குள்ளே வந்துட்டோம். வண்ணாரப்பேட்டைக்கும் இந்த சைடு பார்த்திங்கன்னா பிள்ளையார்பட்டியும் நினைக்கிற பாலம் இது. இந்த பசங்கள்லாம் இப்போது சனிக்கிழமைனா ஆட்டம் பயங்கரமாக இருக்கும். அடுத்து நம்ம இப்போ லெஃப்ட் சைடு தார் ரோடு, நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த தார் ரோடை பிக்கப் பண்ணி நேராக இப்போ பைபாஸ் வர போகிறோம். இதுவுமே வண்ணாரப்பேட்டையுமே ஒரு ஆளக்கூடிய அளவுக்கு விவசாய ஊர் தான். இந்த பைபாஸ் பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளையார்பட்டி ரவுண்டானா போயிடும். அது அப்படியே போனீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் போய் நம்ம புது பஸ் ஸ்டாண்டு போயிடும். நம்ம லெஃப்ட் எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம திருவையாறு பள்ளையகிராரம் அந்த பைபாஸ் போயிடும். அதில் போய் நம்ம வந்து ரைட் எடுத்துருவோம் 18ஆம் நம்பர் கரம்பையில். இதெல்லாம் புதுசாக போட்ட பைபாஸ். விவசாய நிலத்தில் ஒரு பைபாஸுங்கிறது தேவை தான். இருந்தாலும் விவசாய நிலத்தில் போடுறோம் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் நம்மளுக்கும் அந்த நிலங்கள் கையகப்படுத்தப்படுறாங்க. இந்த பாலம் தான் இதில் ஹைலைட்டு. பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவர் ஹைட்டு இருக்கிற பாலங்கள்லேயே ஓவர் ஹைட்டு இந்த பாலம். இந்த பாலத்துலேருந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் ஏப்ரல் மே அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, இப்போயுமே இந்த டால்பியம் சிமெண்ட் ஃபேக்ட்ரி தெரியும். பட் இன்னும் ஏப்ரல் மே அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த பெரம்பலூர் சரௌண்டிங்கில் உள்ள மலைப்பகுதிகள் எல்லாமே நம்மளுக்கு நல்லா தெரியும். நம்ம இப்போ ரைட் எடுக்கிறோம் அந்த 18ஆம் நம்பர் கரம்பையிலேருந்து. லெஃப்ட் எடுத்தால் 18ஆம் நம்பர் கரம்பை, அப்படியே போனீங்கன்னா வண்ணாரப்பேட்டை போயிடலாம். நம்ம சுற்றி தான் நான் வந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ. ஏன்னா அந்த 6 ரிவர்ஸ் சைடு அதை பார்க்கவே நிறைய பேர் இப்போ ஃபேஸ்புக்கிலலாம் அந்த பூமாப்பட்டியை பற்றி போடுறப்ப இந்த நம்ம ஊரும் அந்த புதாரையும் பற்றி நல்ல டீட்டெயிலாக போட்டிருந்தாங்க. எங்கள் ஊருக்கு வாங்க அப்படின்னு, அதை காட்டணுங்கிறதுக்காண்டி தான். இது வண்ணாரப்பேட்டைக்குள்ளேருந்து இந்த பேவாரிங்கிற ஒரு வாய்க்கா. இது புதாத்து பாசனம் தான். இந்த புதாரை வந்து அவங்க வெட்டினவாசி ஏகப்பட்ட இந்த பக்கம் உள்ள நிலங்கள்லாம், விவசாய நிலங்கள்லாம் ரொம்ப அதிகம் பயன்படுது. ஆற்றுல தண்ணி வந்துட்டாலே ரொம்ப இங்கே உள்ள மக்கள்லாம் பிஸியாகிடுவாங்க. உழுவுறது, போகிறது, தண்ணி பாய்ச்சறது, இது மாதிரி நாற்று பறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும். தஞ்சாவூர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் இருந்தாண்ட வந்தாலே இந்த விவசாய நிலங்கள்லாம் பிஸியாக உள்ள பகுதியெல்லாம் நம்ம பார்க்கலாம். அந்தளவுக்கு பிஸியாக இருக்கும். இங்கெல்லாம் கல்யாண மண்டபம் வந்துருச்சு. இவ்வளோ இதுவுமே வயலில். நம்ம ரெட்டிப்பாளையம் அந்த கிராமத்துக்குள்ளே வந்துட்டோம். இந்த 4 ரோடை கடந்து போனால் நம்ம அங்கேயுமே நம்ம 4 ரோடை கடந்து போனாலுமே வயல்லாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தூரம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட சிங்கப்பெருமாக்குளம் ஆப்போசிட் வரைக்குமே வயல். எனக்கு தெரிஞ்செல்லாம் சின்ன வயசில் 1996, 97, 98லலாம் ரொம்ப வயல் பகுதிகளாக தான் இருந்துச்சு.
இப்போல்லாம் எல்லாமே வீடுகள்லாம் நெருக்கி ரெட்டிப்பாளையம் வரைக்குமே ஃபுல்லாகவே ரைட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் சைடு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வயல் வச்சுருக்காங்க விவசாயத்துக்காக. ஃபுல்லாகவே வந்துருச்சு. பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸு, பெரிய பெரிய அவென்யூஸு, உள்ளுக்குள்ளலாம் பார்த்திங்கன்னா நகர்லாம் நிறையா புது புது வீடு சூப்பர் சூப்பராக டிசைன் பண்ணி அது மாதிரி இங்கெல்லாம் வந்துருச்சு. இங்கே வந்து சுழல் கேணின்னு இருக்கும். அதெல்லாம் இப்போ வந்து ரொம்ப சுழல் கேணிலாம் ரொம்ப ஒரு ஹைலைட்டு. இந்த பக்கம் தண்ணி ஊற்றி ரோட்டை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் மேலே வரும் குபு குபுன்னு அப்படியே கொப்பளிக்கும், அப்படியே நீர்க்குமிழி மாதிரி. அதெல்லாம் குளிக்க சின்ன வயசில் இங்கெல்லாம் வரும், சைக்கிள்லே வரும் அப்படியே குளிக்க. நம்ம ஏரியா வந்துருச்சு. நம்ம ஏரியாவில் இங்கே ஒரு அக்கா கடை இருக்குது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வளப்பக்குடி, திருவையாறு வளப்பக்குடி ரோட்டில் அவங்க ஊர். அங்கேருந்து காய்கறிகள்லாம் கொண்டு வந்து மேஜரான காய்கறிகள்லாம் வாங்கிடுவாங்க. இந்த சுண்டைக்காய், சின்ன சின்ன பரங்கிக்காய் இதெல்லாம் அவங்க தோட்டத்திலே போட்டது, முருங்கைக்காய் அதெல்லாம் இங்கே கொண்டு வந்து இங்கே வியாபாரம் பண்ணுறாங்க. என் மேலே கொஞ்சம் அவங்களுக்கு பிரியம் ஜாஸ்தி, எனக்குன்னா கொஞ்சம் விலை கம்மியாகவே கொஞ்சம் காய்கறிகள்லாம் கொடுப்பாங்க. நம்ம வீடு 8ஆர் ரோட்டில் தான் இருக்குது. அவங்கள்ட்ட இன்றைக்கி சுண்டைக்காய் தான் கேட்டிருந்தேன். சுண்டைக்காய் அன்றைக்கி எடுத்து வந்தாங்க. என்னால் காலையில் வாங்க முடியல. இப்போ வந்து கேட்டேன், கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னாங்க. சரி கொஞ்சோண்டு கொடுங்கக்கா அப்படின்னு. கேரி பை இல்லைப்பா, இந்தா பையில் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஒரு துணி பையில் போட்டு என்கிட்ட கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி சுண்டைக்காய் பொடி போட்ட